என்னோட டாப் 3 பிக்ஸ் ஆஃப் கிரிப்டோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லைவாகவே ஆல்மோஸ்ட் ஒரு $6,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் வந்து ஒரு நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ண வேண்டிய போர்ட்ஃபோலியோவில். ஸோ கிரிப்டோவும் ஐ தாட் இத்தனை நாள் நான் ரொம்ப அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை பிகாஸ் ஐ எம் நாட் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் கிரிப்டோ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ தாட் திஸ் இஸ் அ வெரி சீப்பஸ்ட் ப்ரைஸ். Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம வந்து கிரிப்டோ மார்க்கெட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் என்ன கேட்டுட்டு இருந்தீங்க நீங்கள் எந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த என்ன மாதிரி கிரிப்டோஸ்லாம் வாங்குறீங்கன்ட்டு. ஸோ அதில் என்னோட டாப் 3 பிக்ஸ் ஆஃப் கிரிப்டோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லைவாகவே ஆல்மோஸ்ட் ஒரு $6,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ஸ்கிரிப்ட்ன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் காயின் இந்த டாப் த்ரீ காயின்ஸ் எது பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ நான் இப்போ வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட் பார்க்கும்போதே தெரியும் ஆல்மோஸ்ட் தி மார்க்கெட் ஹஸ் நோ கம் டவுன். நல்ல ஒரு பெரிய மார்க்கெட் ஃபாலோ வந்து இப்போ கிரிப்டோஸ் பார்த்தாச்சு. ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி ரைட் டைம் டு இன்வெஸ்ட். ரொம்ப ஹைல இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு கன்சர்வேட்டிவாக மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்ட பிறகு ஐ திங்க் திஸ் வில் பி அ லிட்டில் சேஃப் பிளே. ஸோ அதனால தான் இந்த டைமில் ஐ தாட் இல்லை இன்வெஸ்ட் சம் அமௌண்ட்ஸ் இன் தி கிரிப்டோ ஆஸ் வெல். ஸோ நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ETH. ஸோ திஸ் இஸ் எத்தீரியம் அண்ட் எத்தீரியம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ வெரி கிளியர் நியர் தி சப்போர்ட் லெவல். ஸோ அந்த சப்போர்ட் லெவலில் ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து இந்த இடம் வந்து இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் 1300. அதை பிரேக் ஆச்சு மார்க்கெட் அண்ட் அதோட ப்ரீவியஸ் ஹை தான் அது. ப்ளஸ் இதே டைமில் நீங்கள் அதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இடத்துல கரெக்டாக வந்து இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங். இந்த ஒரு ஜோன் வந்து இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஏரியா. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இப்போ உங்களுக்கு ஃபிப் படி பார்த்தீங்கன்னாலும் டார்கெட்ஸ் இட்ஸ் ஷோயிங் அரவுண்ட் 800. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 1100 to 800 நாட் அ பிக் டீல். ஏன்னா உங்களுக்கு கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மொமெண்டம்ன்றது ஈஸியாக கொடுத்துட்டு டக்குன்னு ரிகவர் ஆகிடும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 3000லேருந்து 2300 அண்ட் அகெயின் டு 3500. ஸோ மொமெண்டம் இஸ் இது வந்து ரொம்பவே அதிகமான மூமெண்ட் இருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஐ தாட் ஐல் பை சம் எத்தீரியம் இன் லைவ் மார்க்கெட்ஸ். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் அடுத்த சப்போர்ட்டும் இது இன்கேஸ் இது இப்போ இந்த மந்த்லி கேண்டலில் வந்து உங்களுக்கு இன்கேஸ் வீக்லி கேண்டலில் இது கீழே க்ளோஸ் வைக்காம திருப்பி இந்த $1100 மேலேயே நிற்கிறதுனால இட் வில் பி சஸ்டெய்னிங். ஸோ அந்த $1000 மார்க் வந்து இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஃபிகர் $1000 போது ஸோ மேஜர் லெவல் ஆஃப் பீப்புள் வில் பி சென்டிமெண்டலாக அந்த இடத்துல பை பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். பட் அதை பிரேக் பண்ணாலும் ஒரு 700 to 800 வில் பி அ சேஃப் லெவல். இன்கேஸ் கன்சர்வேட்டிவாக பை பண்ணுறவங்க அந்த லெவலை வந்து வாட்ச்ஃபுல்லாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இடம் வந்து 700. ஐ திங்க் அந்த இடம் வந்தாலும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஏரியாவாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு லைவாகவே பை பண்ணிடலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் காயின் ஐம் கோனா பை இஸ் எத்தீரியம். ஸோ I'll just buy some Ethereum now. So this is live market. So now Ethereum is trading around $1,077. So I'm gonna buy it for like $2,000. So around 1.85 Ethereum வருது. So I think this is a very good price. All right, so we bought Ethereum. First stock வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா it's Ethereum, and the second stock which I'm gonna buy, it will be BNB. It's Binance. ஸோ பைனான்ஸ் காயினும் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் இன்டு பைனான்ஸ் காயின். என்னன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் டபுள் டாப் அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்தாச்சு. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் நான் எங்கே வந்து லேண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்த ஒரு சப்போர்ட்டை தான் வந்து இப்போ பைனான்ஸ் நின்றுட்டு இருக்கு. ஸோ இது திருப்பி இன்கேஸ் 200லேருந்து மறுபடியும் 700 800 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட் இப்போ போன வாட்டியே வந்துட்டு என்ன ஆச்சு, மார்க்கெட் இந்த இடத்துல ஹிட் ஆகிட்டு திருப்பி கீழே வந்துட்டு மறுபடியும் ஹிட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. இது சிமிலர் டு இட்ஸ் லைக் எஸ்பிஐ. இது நீங்கள் நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் நான், எஸ்பிஐயோட சைட்வேஸ் மார்க்கெட் இதே மாதிரி தான் இருக்கும். நான் சும்மா காட்டுற பாருங்க. ஸோ எஸ்பிஐ வந்து ஹிஸ்டாரிக்கல் சார்ட்ல பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப வருஷமா. இதோ தெரியுதா?
ஸோ ஒரு வாட்டியும் அந்த சைட்வேஸோட பாட்டம் அண்ட் ஹைஸ் வரும்போதெல்லாம் இட் வாஸ் அ வெரி குட் ஸ்டாக் டு பிளே வித். அண்ட் அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிஎன்பியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இட் கேன் மூவ் அப் டு $700 அகெயின். இப்போ இது சஸ்டெயின் ஆச்சுன்னா திருப்பி இது மேலே ஏறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இஸ் தேர். ஸோ செகண்ட் ஸ்டாக் வாட் ஐ எம் பிளானிங் டு பை இஸ் பிஎன்பி அண்ட் ஸோ லெட்ஸ் பை இட். So BNB is trading around $215. And so BNB I'm planning to buy it for another. So BNB will buy it for another $2,000. So almost எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.29 BNB வருது Binance coins. I think this will be a good thing. மார்க்கெட்ல வாங்கலாம். Yeah. So we are filled. So we have purchased BNB and my third coin will be and then பார்த்தீங்கன்னா it's Solana. ஸோ இது ஒன் ஆஃப் தி கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்ஸ். நிறைய பேர் கிரிப்டோஸ் யூஸ் பண்ணுற ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சொலானா. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி குட் ப்ரைஸ். ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக மறுபடியும் இதுவும் ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டை வந்து ஹிட் ஆயிருக்கு. அண்ட் வெப் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ எக்ஸாக்டாக டார்கெட் லெவலில் வந்து நின்றுட்டு இருக்கு 618. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி அ வெரி குட் லெவல். நம்ம திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் திருப்பி 140 ஒரு $90 போனாலே இட்ஸ் லைக் 3 times தி இன்வெஸ்ட்மெண்ட். ஐ திங்க் 140-150 வில் பி a fair price. ஸோ திருப்பி இந்த ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஒன் மோர் திங் இஸ் ஐ எம் ஜஸ்ட் இன்வெஸ்டிங் இட் ஃபார் அ லாங் டர்ம். இது என்னோட மெயின் போர்ட்ஃபோலியோ கிடையாது. ஐ எம் நாட் அ பிக் இன்டு கிரிப்டோ மார்க்கெட்ஸ். ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ண வேண்டிய போர்ட்ஃபோலியோவில். ஸோ கிரிப்டோவும் ஐ தாட் இத்தனை நாள் நான் ரொம்ப அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை பிகாஸ் ஐ எம் நாட் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் கிரிப்டோ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ தாட் திஸ் இஸ் அ வெரி சீப்பஸ்ட் ப்ரைஸ் டு பை கிரிப்டோ கரன்சி. நல்ல ஒரு பாட்டம் ப்ரைஸில் கிடைச்சிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் சொல்லான பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் இன் அ விச் கண்டிப்பாக திருப்பி மேலே பிரேக் ஆகிறதுக்கு ஹையர் பாசிபிலிட்டி. ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா மினிமம் ஐ திங்க் இட் கேன் கோ அப் டு $80-$90. So 3 times of the investment. I think this will be a very good buying opportunity. So third crypto what I'm going to buy is Solana. So Adum, I'll be buying it for another $2,000, almost 63 coins. I'm getting 63 coins. Okay, we'll buy it. Yeah, order got filled. So இதுதான் என்னோட 3 cryptos what I'm buying. One is BNB, Binance coin, and the other one is Ethereum. Ethereum எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மோஸ்ட்லி எத்தீரியம் வச்சுக்கிறது இட் இஸ் அ சேஃப் பிளே. அண்ட் பிடிசி ஏன் வாங்கலைன்னா ஐ திங்க் இட் கேன் கம் another some more down. கொஞ்சம் இன்னும் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் பிடிசி வாங்கலை. பட் மேபி லைக் 14,000 16,000 அந்த மார்க் வந்துச்சுன்னா ஐ வில் பி buying some BTC as well. இப்போதைக்கு என்னோட டாப் 3 பிக்ஸ் எதை நான் இப்போதைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஒன் இஸ் Solana, செகண்ட் ஒன் இஸ் Binance coin, and the third one is Ethereum. ஸோ இந்த 3 விஷயத்தை தான் இந்த டைமில் ஐ ஹவ் இன்வெஸ்டட் இன். மேபி ஃபியூச்சரில் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஸோ ஹோப்பிங் இட் இஸ் கோயிங் டு கோ அப். அண்ட் ஒன் மோர் திங், திஸ் இஸ் ஃபார் ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ். அண்ட் மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணணும், அதே டைமில் அது கிரிப்டோவாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும்ன்றது காட்டுறதுக்கு தான் அதுவும் காமிச்சேன் நான். அண்ட் ஸோ ட்ரை டு டைவர்சிஃபை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நான் பண்ணதுனால எல்லாருமே உங்களோட இதெல்லாம் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா இட் வில் பி மோர் சேஃபர். when it comes to crypto and penny stocks, almost one and the same. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஸ்டாண்டர்டான ஒரு விஷயமா நான் இதை பார்க்கறது இல்லை. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட்ஸ் இருக்கிறதுல எடுத்து ஒரு ஸ்பேர் பண்ணி இதில் போடுறது இட் வில் பி அ சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணுறதுலையும் தப்பில்லை. ஆல்ரைட் கைஸ், ஸோ இதுதான் என்னோட டாப் பிக்ஸ் ஃபார் தி கிரிப்டோ. அண்ட் இதெல்லாம் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஃபார் ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ். அண்ட் அதே மாதிரி இப்போ நான் பண்ண மாதிரி டெக்னிக்கல்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நீங்களும் பண்ணணும்னு நினச்சிக்கலாலும், we at Trade Achievers we teach people
எப்படி ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி கரெக்டாக அனலைஸ் பண்ணி அந்த மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் கிளாஸஸ் வேணும்னாலும் கம்மிங் மண்டே வந்து நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் மதுரையில் 4 பிரான்ச்சஸ்மே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் பிரான்ச்சஸ்க்கு வர முடியலனாலும் we do have online classes as well. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. அண்ட் இன்கேஸ் ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க, ரெகுலராக வர முடியாதுனாலும் நமக்கு எவ்ரி சாட்டர்டேஸ் வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. சாட்டர்டே வீக்கெண்ட் பேட்சஸில் வந்து நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அந்த ஆப்ஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.